ஹலோ ஹாய் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொங்கலுக்கு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? புது ட்ரெஸ் எடுத்தாச்சா? வீடியோவே போட முடியலங்க. 2 கேமராமேனும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. வீடியோ எடுக்கவே ஆள் இல்லை. நான் மட்டும் என்ன பண்ணுறது? பொங்கல்னாவே ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாள் லீவ் வர்றது, புது ட்ரெஸ் போடுறது, வீட்லேயே எல்லோரும் இருந்து பண்டிகைனாவே ஒரே சந்தோஷம்தான் இல்லைங்க. இந்த 4 நாளில் ஃபஸ்ட் நாள் போகி வந்து எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்டது ஒரு சிலது உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டான நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருளெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிட்டு புதுசு வாங்கிக்கலாம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த வருஷத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள், நம்ம லைஃப்பில் நடந்தது, நம்மளுடைய தீய எண்ணங்கள் இதெல்லாம் போட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த தையிலேருந்து புதுசாக ஒரு லைஃப்பை தொடங்கணும் அப்படின்றதுக்காக கொண்டாடுறதாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய இந்திர பகவான் வந்து தன்னால் தான் மழை கிடைக்குது அப்படின்னு ஆணவத்தால் இருந்ததாகவும், அதை அடக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சி இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டதுக்காகவும் அந்த தினத்தை வந்து போகியாக கொண்டாடுறதாகவும் சொல்கிறாங்க. எனக்கு எதுன்னு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. இந்த 2025 வர பொங்கல் வந்து எல்லாருக்கும் உண்மையாகவே தித்திக்கிற பொங்கலாக அமையட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பாய்.